பிள்ளையாருக்கு போகிற இடத்துலலாம் எல்லாரும் ரெண்டு கையை காதை வச்சு சோப்பு கரணம் போடுவாங்க. தோர்பின்னா காதுன்னு அர்த்தம். கரணம்னா உட்காந்து எந்திரிச்சு உட்கார்றது. அது எதுக்காகன்னா ஒரு கஜமுக அசுரம் இருந்தான். அவன் ரொம்ப பொல்லாதவன், மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி தன்னை அந்த பக்கம் அவன் இருக்கிற தொழில் யாரு போனாலும் அவனை பார்த்து சோப்பு கரணம் போடணும், தலையில் அப்படி குட்டிக்கணும். அப்படி குட்டிக்கிட்டு சோப்பனம் போட்டு தான் அவன் இடத்த கடந்து போகணும். இது மக்களுக்கெல்லாம் கஷ்டமா இருந்தது. போய் அவங்க என்ன பண்ணாங்க, பிள்ளையார்கிட்ட சொல்றாங்க, நாயரே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, போற எங்களெல்லாம் சோப்பு கரணம் போட சொல்றான், தலையில் குட்டிக்க சொல்றான் அப்படின்னு சொல்றப்போ அப்புறம் அவர் அந்த அசுரன் அழிக்கிறாரு. யாரு? பிள்ளையாரு அந்த அசுரன் அழிக்கிறாரு. அதுக்கு நன்றியாகத்தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த அவருக்கு செஞ்ச மரியாதையா பிள்ளையாருக்கு ரெண்டு கையும் வச்சு சோப்பனம் போட்டு அதை உட்காந்து எந்திரிக்கிறாங்க, தலையில குட்டிப்பாங்க. இப்ப விஞ்ஞான பூர்வமாக அந்த மாதிரி தலையில குட்டிக்கிட்டு அந்த சோப்பனம் போட்டா நினைவாற்றல் அதிகமா இருக்கும், அறிவு அதிகமா இருக்கும், அறிவு ரொம்ப சுடல் விட்டு பிரகாசமா இருக்கும். அப்படிங்கிறது தான் இன்னும் விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அந்த காலத்திலேயே நம்முடைய மூதாதையர் இந்த பழக்கத்தை உண்டாக்கியிருக்காங்க. எப்படி உண்டாக்குறாங்கன்னா, சும்மா சொன்னா செய்ய மாட்டோம், இந்த போடு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால கடவுளை பேர் சொல்லி அதுக்கு ஒரு விசேஷத்தை வச்சு பிள்ளையாருக்கு தோப்பு கட்ட அப்படியே பிடிக்கும் அப்படிங்க சொல்லி அந்த பிடிக்க சொல்லி அது மாதிரி போட்டு அது பேர் தோல்பிகரணம் தான் பேர். ஆனால் நம்ம தோப்புக்கரணம் சொல்லி அதை போட்டு எழுந்திரிச்சா பிள்ளையார் சந்தோஷப்பட்டு நமக்கு எல்லாம் அருள்வாரு அப்படிங்கிற ஐதியம் உண்டு. இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. ஒரு நாள் சிவபெருமானை பார்க்கறதுக்கு விஷ்ணு வந்தாராம். விஷ்ணு வரப்போது எல்லாருமே முதல்ல இவரை பார்க்காம யார் போனாலும் அவருக்கு பிடிக்காது. பிள்ளையார் மேலே உட்காந்துருப்பாரு. அவரை பார்த்து அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனான். விஷ்ணு என்ன செய்வாரு, பிள்ளையாரை பார்க்காம போயிடுவார். உடனே சின்ன பிள்ளை தான் பிள்ளையாரு. கோவம் வந்துடும், என்ன இந்த விஷயம் நம்மளை பார்க்காம போறாரு, கொஞ்சம் கூட நம்மளை மதிக்கறிய சொல்லிட்டு அவர் கையில் இந்த சக்கரத்தை பிடிக்க டப்புன்னு வயல போட்டுருவாரு. போட்டோன்னா என்னென்னோ கேட்பாரு, கெஞ்சி பார்ப்பாரு, கொடுப்பான்னு சொல்லிப்பாரு, இது பண்ணி பார்ப்பாரு. உடனே அவர் மூடிக்கிட்டு எதையே தெரியாத மாதிரி அப்படி கம்முன்னு இருந்துருவாரு. உனக்கு எப்படி அது வாயை திறந்தா அந்த சக்கத்தை அப்படியே திங்க விஷ்ணுவே காலை ரெண்டு கையிலே தோப்புக்கரணம் போட்டு அந்த 4 கையாலையும் உட்காந்து எந்திரிச்சேன்னா அவர் பண்றதை பத்தி சிரிப்பு தாங்காம சிரிக்கவும் அவர் வாயில இந்த சக்கரை வெளியே விழுந்தாக ஐதீகம். அந்த விஷ்ணு போட்ட தோப்புக்கரணத்தை நினைவுபடுத்த தான் இப்போ தோப்புக்கரணம் போடுறதாக தோபிகரணம்னு சொல்றாங்க. ஆனா அறிவுபூர்வமாகவே எக்ஸசைஸ் மட்டுமல்ல, ஆரோக்கியம் மட்டுமல்ல, நம்மளுடைய அறிவு ரொம்ப தீவிரமான ரொம்ப படிப்பு அறிவுகளுக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சோப்பனம் போடுறவங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்கிறது ஒரு ஐதீகம். அது விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க.